கரைகள் என்று எண்ணாமல் அதில் உள்ள சத்துக்களை என்ன என்பதை நாம் எண்ணி அதை நாம் எவ்வாறு உட்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் வீடியோலை வானவீச்சின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் அருவாள் சடைச்சி அப்படின்னு பேர். இதுக்கே இப்படி ஒரு பெயர் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக இந்த தாவரம் இந்த கோடை காலத்தில் ரொம்ப அழகாக கூர்மையான இலைகளோடு வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு தாவரம். தூரத்திலிருந்து பார்த்தோன்னா பார்ப்பதற்கு துளசியை போலே தோற்றமளிக்கக்கூடிய ஒரு தாவரமாக இருக்கும். சாம்பல் கலந்த பச்சை நிறம் இருக்கக்கூடிய இலைகளை கொண்டு எவ்வளவு தாவரம் இருந்தாலும் இந்த ஒரே ஒரு செடி இந்த அருவாள் சடைச்சி இருந்தாலே தூரத்துலேருந்து அந்த இடத்துல அந்த தாவரம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பொதுவாக இந்த அருவாள் சடைச்சியிலிருந்து எடுக்கக்கூடிய இலைகளை அந்த காலத்தில் கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம இன்றைக்கு பஞ்சினால் ஆன திரிகளை கொண்டு விளக்கேற்றுறோம் இல்லையா, அந்த காலத்தில் கோவிலெலாம் பார்த்திங்கன்னா இந்த இலைகளை சுருட்டி உலர வைத்து அதில் விளக்கேற்ற உபயோகப்படுத்துகின்ற கோவில் இன்றளவும் நிறைய இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு தாவரம் இந்த அருவாள் சடைச்சி. இந்த அருவாள் சடைச்சியை பொறுத்தவரையிலும் இதோடைய முக்கியமான ஒரு மருத்துவ குணம் என்னென்னா, இரத்த உறைதலை குறைக்கக்கூடிய சக்தி இந்த அருவாள் சடைச்சிக்கு உண்டு. இன்றைக்கு நம்ம நிறைய பேருக்கு ஏற்படுகின்ற ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா, இரத்தத்திற்கு தேவைக்கு அதிகமான உறைகின்ற தன்மை இருப்பது தான் இன்றைக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை. சாப்பிடக்கூடிய உணவுகள் ஆரோக்கியமாக இருக்கிறதா அப்படின்னு பார்க்குற நம்ம அந்த அதிகமான அந்த ஆரோக்கியமான பொருட்களை உட்கொள்ளும் போது உடலில் ஏற்படுகின்ற பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கறது இல்லை. இன்றைக்கு ஐஎன்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பரிசோதனை இருக்கிறது. ஐஎன்ஆர்ன்னு சொல்லக்கூடிய பரிசோதனை இரத்தத்திலிருந்து காரணிகளை எடுத்து இரத்த உறைதலுடைய அளவு எவ்வாறு இருக்கிறது அப்படின்னு பார்த்து கொள்ளக்கூடியது. இந்த ஐஎன்ஆர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பரிசோதனைகளை 35 வயதுக்கு மேற்பட்ட ஆண் பெண் இருவருமே செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு இளம் வயதுக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக்கோ அல்லது ஸ்ட்ரோக்கோ ஏற்படுறதை இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி ஹார்ட் அட்டாக்கோ ஸ்ட்ரோக்கோ ஏற்பட்ட பிறகு நம்ம பரிசோதனை செய்து பார்க்கும்போது ரத்தத்தோட திக்னஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பிளட் தின்னிங் சம்மந்தப்பட்ட மருந்துகளை இன்றைக்கு நிறைய கொடுக்குறோம். ஆனால் ஒரு முறை அந்த மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டு அதனால் ஏற்படுகின்ற டேமேஜ் அப்படிங்கிறது நிறைய மருந்துகள் சிகிச்சைகள் எடுத்துக்கொண்டால் கூட 80% வரையில் தான் குணமாகுது. அப்போ இது வராமல் தடுப்பது அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். அதற்கு தான் இந்த அருவாள் சடைச்சி அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு மருந்தாக இருக்கிறது. இது எப்படி இதை கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேசிய ஆயுர்வேத பல்கலைக்கழகத்தில் என்ன பண்ணாங்கன்னா, பக்கவாதத்திற்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் என்ன அப்படிங்கிறது எடுத்து, குறிப்பாக மூளையில் ஏற்படுகின்ற இரத்த கசிவு சம்பந்தப்பட்ட பக்கவாதம், அதுலேயும் பார்த்திங்கன்னா உயர் இரத்த அழுத்தத்தினாலோ அல்லது நீரிழிவு நோயினாலோ ஏற்படுகின்ற பக்கவாதத்தை தவிர்த்து இரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகமான உறைகின்ற தன்மையினால் ஏற்படுகின்ற பக்கவாத நோய்களை எடுத்து அவர்களுக்கு பரிசோதனை செய்து அவர்களுக்கு எந்த மாதிரி மருந்துகள் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி, பெரிய ஆராய்ச்சி, கிட்டத்தட்ட ஒரு 12 வருடங்களாக நடந்து வருகின்ற ஒரு ஆராய்ச்சி இது. அந்த ஆராய்ச்சியில் என்ன பண்ணாங்கன்னா, கிராம மூலிகைகள், ஒவ்வொரு வைத்தியர்கள் இந்த பக்கவாதத்திற்கு சிறப்பாக சிகிச்சை அளிக்கக்கூடிய வைத்தியர்கள் யார் யாருன்னு பார்த்து அந்த வைத்தியர்களை போய் பார்த்து அவர்கள் உபயோகப்படுத்துகின்ற மூலிகைகள் என்னென்ன அப்படின்ற ஒரு குறிப்பை எடுத்து அந்த வகையில் பார்த்திங்கன்னா அந்த அருவாள் சடைச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு தாவரத்தை எடுத்து இதை சில பக்கவாத நோயாளிகளுக்கு நேரடியாக மருந்தாக கொடுக்க ஆரம்பித்தார்கள். ஸோ ஒரு ட்ரையல் குரூப்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு மூலிகை கொடுப்பவர்களுக்கும் ஒரு 100 பேர் அப்படிங்கிற மாதிரி ட்ரையல் குரூப் க்ரியேட் பண்ணி அதில் அவங்க கொடுக்க ஆரம்பிக்கும் போது இந்த அருவாள் சடைச்சியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை குடிக்கக்கூடிய அந்த பக்கவாத நோயாளிகளுடைய ரிகவரி ரொம்ப வேகமாக இருந்ததை கண்டுபிடிச்சாங்க. எப்படி இது வேகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளை எடுத்து எந்தெந்த வகையான மூலக்கூறுகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது இந்த அருவாள் சடைச்சியுடைய மிக முக்கியமான குணமே என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இரத்தத்தில் இருக்கக்கூடிய உறைகின்ற தன்மையை குறைப்பதாக இருந்தது. அந்த இரத்தத்தில் இருக்கக்கூடிய உறைகின்ற தன்மையுடைய அளவு குறையும் போது பக்கவாதம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் குறைகிறது. ஒரு முறை பக்கவாதம் ஏற்பட்டவர்களுக்கு மீண்டும் பக்கவாதம் ஏற்படாமல் தடுப்பதற்கு உதவுகிறது. மிக முக்கியமாக பக்கவாதத்தை தடுப்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த பொருளாக இருப்பதை கண்டுபிடிச்சாங்க. அதன் பிறகு இது சம்பந்தப்பட்ட நிறைய ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருந்தது.
இந்த ஆராய்ச்சி செய்யும்போது இன்னொரு ஒரு டெவலப்மெண்ட்டும் இருந்ததை பார்த்தாங்க. என்னென்னா அந்த வெரிகோஸ் வெயின் மற்றும் வெரிகோஸ் அல்சர் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், அவர்களுக்கும் இந்த மாதிரி வந்து இரத்த உறைதல் ஏற்படுவதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இரத்தத்தில் இருக்கக்கூடிய சில காரணிகள் தான். அந்த காரணிகள்னால கால் பகுதிகளிலிருந்து வெளிவரக்கூடிய இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டு அந்த அடைப்பினால் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு வெரிகோஸ் வெயினோ அல்லது வெரிகோஸ் அல்சரோ ஏற்படுவதை நம்ம பார்க்குறோம். அவர்களுக்கு கூட இந்த அருவாள் சடைச்சியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயம் ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருந்ததை கண்டுபிடிச்சாங்க. ஆனால் பாரம்பரிய மருத்துவத்தில், பொதுவாக நம்ம சித்த மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா இந்த அருவாள் சடைச்சியிலிருந்து எடுக்கக்கூடிய இலைகள், அந்த இலைகளை அந்த காலத்தில் எந்த அளவுக்கு பயன்படுத்தியிருக்காங்கன்னா, பக்கவாதம் ஏற்பட்டு ஒருவர் சுயநினைவு இல்லாமல் விழும்போது கூட இந்த அருவாள் சடைச்சியிலிருந்து எடுக்கக்கூடிய இலைகளை உலர வைத்து அதை வந்து புகை போடுவாங்க. அந்த புகையுடைய வாசம் அந்த நோயாளியுடைய மூக்கருகே கொண்டு சென்று அவர்களை நுகரச் செய்வாங்க. இந்த நுகரச் செய்யக்கூடிய சிகிச்சையை ஒரு 2 நாள் 3 நாட்கள் செய்யும் போதே, அந்த காலத்தில் வந்து இந்த கோமாக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பெருசாக கிடையாது. இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கும்போது அவர்களுக்கு மிக வேகமாக நினைவு திரும்புவதையும் பேச ஆரம்பித்துவதையும் நம்ம பார்க்க முடியும். அதான் அந்த காலத்தில் இதை ஒரு பழக்கமாகவே வைத்திருந்தார்கள். ஸோ பக்கவாத நோய் ஏற்பட்டாலும் சரி, அல்லது வந்து வெரிகோஸ் வெயின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கால்களில் இருக்கக்கூடிய நரம்புகளில் ஏற்படுகின்ற அடைப்புகளாக இருந்தாலும் சரி, இந்த அருவாள் சடைச்சியிலிருந்து எடுக்கக்கூடிய உலர வைக்கப்பட்ட இலைகளை ஒரு சூரணமாக செய்து ஒரு 5 கிராம் காலை ஒரு முறையும் இரவு ஒரு முறையும் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோமேயானால் இந்த நோய்கள் நன்றாக மறைந்து வருவதை நம்ம பார்க்க முடியும். அருவாள் சடைச்சியை தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி நாம் உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நம் வாழும் சமூகத்தில் நன்மைகள் தீமைகள் நிறைந்தவை. இவற்றில் நன்மை எவை தீமை எவை என்பதை எண்ணி நாம் வாழ்வது எவ்வாறு என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடியலைவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சமூக நீதி இந்த சொல்லாட்சிக்கு யாராவது ஒருவர் சொந்தம் கொண்டாட முடியும் என்றால் அது நிச்சயமாக திராவிட இயக்கமாகத்தான் இருக்க முடியும். இந்த நாட்டில் 1000 ஆண்டுகளாக சாதி ரீதியாக பொருளாதார ரீதியாக ஒடுக்கப்பட்ட மக்களை அவர்களை அந்த ஒடுக்குமுறையினுடைய தலையிலிருந்து விடுவித்து அவர்களுக்கு விடுதலையையும் வெளிச்சத்தையும் கொண்டு வந்த ஒரு இயக்கம் திராவிட இயக்கம். நீதி கட்சியாக தன்னுடைய பயணத்தை தொடங்கி பிறகு திராவிட இயக்கமாக சுயமரியாதை இயக்கமாக மலர்ந்து பிறகு திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற அரசியல் இயக்கமாக வளர்ச்சி பெற்று அதிகாரத்திற்கும் வந்த இந்த சமூக நீதி கருத்தாக்கம், அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய இந்த விடுதலை என்பது இன்றைக்கு ஒரு பிரதானமான ஒரு பேசுபொருளாக நாடு முழுக்க இந்தியா முழுக்க இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ச்சியாக பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோருடைய விடுதலைக்காக எண்ணற்ற காரியங்களை செய்திருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் மண்டல் கமிஷனுடைய அறிக்கை நடைமுறைப்படுத்தப்பட்டதற்கு தலைவர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு ஒரு அரசையே அமைப்பதற்கு காரணமாக அமைந்தார். விபி சிங் தலைமையில் அமைந்த அந்த அரசு என்பது உண்மையில் கலைஞர் அவர்களுடைய முன்முயற்சியால் எடுக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டணி அரசு என்பதில் யாருக்கும் எந்த மறுப்பும் இருக்காது. அந்த அரசு தான் அன்றைக்கு மண்டல் கமிஷனை அமுல்படுத்தியது. அதற்கு எதிரான போராட்டங்கள் நாடு முழுக்க உருவாக்கப்பட்டன. அதையெல்லாம் தாண்டி ஒடுக்கப்பட்டோருக்கான பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு உறுதி செய்யப்பட்டது. ஆனால் வெளிப்படையாக சட்டபூர்வமாக இடஒதுக்கீடு ஏற்கப்பட்டு விட்டாலும் கூட நடைமுறையில் அதனுடைய பல கூறுகள் இன்னும் பலவீனமாக இருக்கின்றன என்பதை கண்டறிந்துதான் திராவிட முன்னேற்றக் கழகம் இடஒதுக்கீடு சமூக நீதி சார்ந்த விஷயங்களை எப்படி தாங்கள் பலப்படுத்துவோம் என்று ஒரு விரிவான ஒரு ஆவணத்தை இன்றைக்கு தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் அது முன்வைத்திருக்கிறது. இன்றைக்கு இடஒதுக்கீடு தொடர்பாக சமூக நீதி தொடர்பாக எழுப்பப்படுகிற பல கேள்விகளில் அடிப்படையாக இருக்கக்கூடியது என்பது இந்த 27% இடஒதுக்கீடு என்பது உண்மையிலேயே செயல்படுத்தப்படுகிறதா என்கிற ஒரு கேள்விதான். இந்த கேள்வியை திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் எதிர்கொள்கிறது. அதாவது நீங்கள் அப்படி ஒரு அதில் முதன்மையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக பல இடங்களில் அவர்கள் இந்த
இடஒதுக்கீட்டை அமுல்படுத்த வேண்டும், 27% அமுல்படுத்த வேண்டும் என்கிற ஒரு சட்டம் இருந்தாலும் கூட பல மாநிலங்கள் தங்கள் விருப்பத்திற்கேற்ப அவற்றை அமுல்படுத்துகின்றன. சில இடங்களில் மிக குறைவான அளவிற்கு அந்த இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. அப்படி இல்லாமல் கண்டிப்பாக 27% இடஒதுக்கீடு மத்திய அரசினுடைய அனைத்து துறைகளிலும் வழங்கப்பட வேண்டும் என்கிற ஒரு வற்புறுத்தலை திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்கிறது. இன்னொன்று, பொதுவாக இடஒதுக்கீட்டை ஒழித்து கட்ட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் எல்லோரும் வைக்கக்கூடிய ஒரு வாதம் என்பது இந்த பொருளாதார ரீதியான அளவுகோலை அதில் கொண்டு வர வேண்டும் என்பது. திராவிட முன்னேற்றக் கழகம் சாதியற்ற ஒரு சமூகத்தை அமைக்க விரும்புகிறது. ஆனால் சாதி இந்த சமூகத்தில் நீடிக்கிற வரை அது அடிப்படையில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீடும் நீடித்தால்தான் எல்லா தரப்பு மக்களுக்குமான நீதி கிடைக்கும் என்கிற அடிப்படையில் இந்த பொருளாதார அளவுகோலை முற்றாக நீக்க வேண்டும். இப்பொழுது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட சட்டப்பிரிவு அந்த பொருளாதார அளவுகோலை ஏற்கவில்லை. ஆனால் சமீபத்தில் ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு 6 லட்சம் ரூபாயை அதனுடைய பொருளாதார வரம்பாக, அதாவது பிற்படுத்தப்பட்டோருக்கான அந்த வருவாய்க்கான அளவாக ஒரு 6 லட்சம் ரூபாயை விதிக்கிறது. அதை நீக்க வேண்டும் என்கிறது நீண்டகால கோரிக்கையாக இருந்தாலும் கூட அப்படி ஒரு நடைமுறை இருப்பதனால் அந்த உச்சவரம்பை 15 லட்சமாக உயர்த்த வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையையும் திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் முன்வைக்கிறது. இது பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோருக்கான மிக முக்கியமான ஒரு விஷயமாக இந்த தேர்தல் அறிக்கை முன்வைக்கக்கூடிய ஒரு கருத்தாக்கமாக நான் பார்க்கிறேன். அடுத்ததாக வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்பது இந்த அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஆதி திராவிடர் மற்றும் பிற்படுத்தப்பட்டவருடைய எண்ணிக்கையை அந்த மாநில அரசுகளை நிர்ணயித்து கொள்ள வேண்டும் என்கிற வகையில் அரசியல் சட்ட சீர்திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையையும் திராவிட முன்னேற்றக் கழகம் முன்வைக்கிறது. அதோடு சமீபத்தில் வந்த ஒரு முக்கியமான புள்ளி விவரத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் சுட்டிக்காட்டுகிறது. அதாவது மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான அந்த இடஒதுக்கீடு என்பது 27% இருந்தாலும் கூட மத்திய அரசு பணிகளில், முக்கியமாக உயர் பதவிகளில் அது 12%க்கும் கீழ் பல துறைகளில் இருப்பதையும், சில துறைகளில் 6%க்கு கீழ் கூட இருப்பதையும் அந்த புள்ளி விவரம் சுட்டிக்காட்டியது. அதன்படி அதாவது மத்திய அரசு ஊழியர்களான அந்த ஏ பிரிவு, பி பிரிவு என்று சொல்லக்கூடிய அந்த உயர்மட்ட அலுவலர் பதவிகளில் பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோருக்கான இடங்கள் தொடர்ந்து மறுக்கப்படுவதன் மூலமாக சமூக நீதி வெளிப்படையாக மீறப்படுகிறது என்பதை திராவிட முன்னேற்றக் கழகம் சுட்டிக்காட்டுகிறது. அந்த அடிப்படையில் 27%க்கும் குறைவாக எந்த துறையிலும் பிற்படுத்தப்பட்டோர் இருக்கக்கூடாது என்கிற நிலையை உறுதி செய்ய மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்துவோம் என்று சொல்வதன் மூலமாக மீண்டும் வரலாற்றில் சமூக நீதிக்கான அந்த குரலை திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னெடுக்கிறது. அதே போல் நீங்கள் இன்னும் பல துறைகளில், குறிப்பாக நீதித்துறையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கீழ்நிலை நீதிமன்றங்களில் பிற்படுத்தப்பட்டோருக்கான ஆதிதிராவிடர்களுக்கான இடஒதுக்கீடு இருக்கிறது. ஆனால் உயர்நீதிமன்ற நீதிபதிகளில், உச்சநீதிமன்ற நீதிபதிகளில் அப்படிப்பட்ட இடஒதுக்கீடு முறை எதுவும் இல்லை. இதன் காரணமாக மிக குறைவான அளவிற்கே இன்றைக்கு உயர்நீதிமன்ற, உச்சநீதிமன்றங்களில் நீதிபதி பதவிகளில் பிற்படுத்தப்பட்டோர் இருக்கிறார்கள் என்கிற ஒரு சூழலில் 400 புதிய நீதிபதிகள் உயர்நீதிமன்றங்களிலும் உச்சநீதிமன்றங்களிலும் நியமிக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த 27% இடஒதுக்கீட்டை உயர்நீதிமன்ற, உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்திலும் பின்பற்ற வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையையும் திராவிட முன்னேற்றக் கழகம் இதில் முன்வைக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இன்னும் பல கோரிக்கைகள், அதாவது நீங்கள் இந்த சாதி ரீதியான கணக்கெடுப்பு என்பதை மத்திய அரசு பல ஆண்டுகளுக்கு முன்பு எடுக்கப்பட்ட கணக்கீட்டின் அடிப்படையில் தான் இந்த 27% இடஒதுக்கீடுகள் இதெல்லாம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் மத்திய அரசு 2 கணக்கெடுப்புகளை செய்தது. ஒன்று பொருளாதார ரீதியான கணக்கெடுப்பு, அதாவது எவ்வளோ பேர் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறார்கள், மேலே இருக்கிறார்கள் என்பது. இன்னொன்று சாதி ரீதியாக மக்களுடைய கணக்கெடுப்பு என்பது. ஆனால் இந்த சாதி ரீதி கணக்கெடுப்பை வெளியிடுவதற்கு மத்திய அரசு தொடர்ந்து தயங்கி வருகிறது, மறுத்து வருகிறது. அந்த சாதி ரீதியான கணக்கெடுப்பை வெளியிட வேண்டும். அதன் மூலமாகத்தான் உண்மையான பிற்படுத்தப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை அல்லது ஆதிதிராவிடர்களுடைய எண்ணிக்கை தெரிய வரும் என்கிற ஒரு கோரிக்கையின் அடிப்படையில் அந்த கணக்கெடுப்பை வெளிப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையையும் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த தேர்தல் அறிக்கையில் முன்வைக்கிறது. அதே போல் ஐஐடி போன்ற இந்த உயர் கல்வி வகுப்புகளில்
இந்த 27% இடஒதுக்கீடு என்பது பின்பற்றப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையையும் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த தேர்தல் அறிக்கையில் முன்வைக்கிறது. ஓட்டர், போயர், பாண்டி கொட்டா சாதி மக்களை ஒரே சாதியாக அறிவிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்கிற ஒரு செய்தியும் கூட இதில் இருக்கிறது. அதே போல் ஆதி திராவிடர் நலன்களுக்காக பல அணுகுமுறைகள் அவருடைய நல்வாழ்வுக்காக, அவர்களுடைய நலத்திட்டங்களை மேற்கொள்வதற்காக மேற்கொள்ளப்படுகிறது. அவர்களுடைய பெண் வாரிசுகள், அதாவது முதல் தலைமுறை பெண் வாரிசுகள் மருத்துவமோ பொறியியலோ ஆயுதாளர் வகுப்பைச் சேர்ந்தவர்கள் பயின்றால் அந்த முதல் தலை பட்டதாரி பெண்கள் அவர்கள் அப்படி மருத்துவ படிப்பிற்கோ பொறியியல் படிப்பிற்கோ செல்கிறவர்களுக்கு அரசு மருத்துவக் கல்லூரிகளிலும் பொறியியல் கல்லூரிகளிலும் அவர்கள் படிப்பதற்கான செலவை அரசே ஏற்றுக்கொள்ளும் என்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆயுதாளர் மாணவர்கள் படிக்கக்கூடிய விடுதிகளுடைய கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும் என்கிற ஒரு கோரிக்கையும் இதில் ஒரு வாக்குறுதியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அவருடைய ஆயுதாளர் மாணவ மாணவிகளுக்கான கல்வித்தொகை உயர்த்தப்படும் என்பது போன்ற பல விஷயங்கள் சமூக நீதிக்காக திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து போராடுகிறது, இனியும் போராடும், அவருடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சியை கொண்டு வரும் என்பதற்கான ஒரு ஆதாரமாக இந்த தேர்தல் அறிக்கை இருக்கிறது என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இலக்கிய தேடல்கள், வரலாற்று சான்றுகள் இவைகளில் இருந்து நாம் அறிந்திராத பல அரிய தகவல்களை நம் சிந்தனைக்கு உரமூட்ட வருகிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நம் விடியலை வாணி நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் வணக்கம். இந்தியா அரசியல் விடுதலை பெற்றதற்கு பிறகு 1950ஆம் ஆண்டில் இந்தியாவிற்கென்று ஒரு தனி அரசமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட பிறகு 51 இறுதியிலும் 52 தொடக்கத்திலும் இந்தியாவினுடைய முதல் பொது தேர்தல் நடைபெற்றது. அப்போது தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்றக் கழகம் என்று ஒரு கட்சி தோன்றிவிட்டது என்றாலும் 52ஆம் ஆண்டு தேர்தலில் திமுக கழகம் போட்டியிடவில்லை. போட்டியிடவில்லையே தவிர தேர்தலை விட்டு விலகி நிற்கவில்லை. தேர்தலில் போட்டியிடுகிறவர்கள் சில உறுதிமொழிகளை எழுதி கையெழுத்திட்டு தந்தால் திராவிட நாடு கோரிக்கைக்கு ஆதரவாக இருப்போம் என்று சொன்னால் அவர்களை நாங்கள் ஆதரிப்போம் என்று சொன்னார்கள். எனவே வெளியிலிருந்து தேர்தலை ஆதரிக்கிற கட்சியாகத்தான் 52இல் திமுக கழகம் இருந்தது. பிறகு 1956ஆவது ஆண்டு திருச்சியிலே நடைபெற்ற ஒரு திருப்புமுனை மாநாட்டில் திமுக கழகம் தேர்தலில் பங்கேற்க வேண்டுமா வேண்டாமா என்கிற கேள்வி முன்னிறுத்தப்பட்டது. ஆனால் தேர்தல் இல்லாமல், ஆட்சி இல்லாமல் நம்முடைய கொள்கைகளை நிறைவேற்ற முடியாது, மக்களை சென்றடைய முடியாது என்கிற எண்ணம் அறிஞர் அண்ணா அவர்களுக்கு 1940களின் இறுதியிலேயே ஏற்பட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் ஈரோட்டிலே நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய மாநாட்டில் அண்ணா அவர்கள் பேசுகிற போது என்ன குறிப்பிட்டார் என்பதை நாம் எண்ணி பார்க்கலாம். அந்த மாநாட்டுக்கு அறிஞர் அண்ணா அவர்கள்தான் தலைமை ஏற்றார். தந்தை பெரியார் அவர்கள் அண்ணாவை தலைவராக ஆக்கி வெறும் தலைவராக மட்டும் என்று சொல்லாமல் அவரை ஒரு குதிரைகள் பூட்டிய அந்த ரதம் வண்டியிலே உட்கார வைத்து அந்த வண்டியிலே அண்ணாவை வரவழைத்து ஐயா பெரியார் அவர்கள் முன்னால் நடந்து போனாரே, அந்த மாநாடு ஈரோட்டு மாநாடு. அந்த மாநாட்டிலே பேசுகிற போதே அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லுகிறார், நாம் தேர்தலில் நின்றால் வெல்ல முடியாதா? இன்றைக்கும் அந்த செல்வாக்கை மக்களிடத்தில் நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் இது வெறும் தேர்தல் இயக்கம் இல்லை, இது ஒரு சமூக பகுத்தறிவு இயக்கம் என்பதனாலே ஐயா பெரியார் அவர்கள் தேர்தலை விட்டு விலகி நிற்கிறார். சில நேரங்களில் தேர்தல் மூலமாக ஆட்சியை கைப்பற்றித்தானே உங்கள் கொள்கைகளை நீங்கள் நிறைவேற்ற முடியும் என்று சில நண்பர்கள் கேட்கிறார்கள். அதற்கு உரிய காலம் வருகிற போது அதை பார்த்து கொள்ளலாம் என்று 48லேயே அண்ணா அவர்கள் தலைமை உரையில் பேசியிருக்கிறார். அப்படி நண்பர்கள் கேட்டார்களா அல்லது அப்படிப்பட்ட ஒரு சிந்தனைக்கு விடை சொல்ல வேண்டும் என்று அண்ணா கருதினாரா என்பது நமக்கு தெரியாது. எனவே 56லே இந்த கேள்வியை மக்கள் முன்னால் மாநாட்டில் வைத்தபோது அந்த மாநாட்டுக்கு வந்திருந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள், வெறும் 1000-2000 பேர் இல்லை, இன்றைக்கு கூட 50,000 பேர் என்று சொன்னால் அது பெரும் எண்ணிக்கையாக இருக்கிறது. ஆனால் மக்கள் தொகை மிக குறைவாக இருந்த 56வது ஆண்டே 40,000க்கும் மேற்பட்ட மக்கள் அந்த மாநாட்டு திடலிலே கூடியிருந்தார்கள். 90% பேர் தேர்தலில் திமுக கழகம் போட்டியிட வேண்டும் என்று வாக்களித்தார்கள். அந்த அடிப்படையிலே தான் 57ஆம் ஆண்டு தேர்தலில் முதலாக திமுக கழகம் போட்டியிட்டது. அப்போதும் கூட உதயசூரியன் சின்னம் எல்லோருக்கும் கிடைக்கவில்லை. உதயசூரியன் சின்னத்திலே நின்றவர்கள் உண்டு. கோடி சின்னம், சேவல் சின்னம், யானை சின்னம்
இப்படி சுயேட்சைகளுக்கு உள்ள வேறு வேறு சின்னங்களோடு நின்றவர்களும் உண்டு. அப்படி தேர்தலில் போட்டியிட்டு முதல் தேர்தலில் அன்றைக்கு வைத்த அந்த கொள்கை முழக்கமெல்லாம் பெருவாரியான மக்கள் ஏற்றுக்கொள்கிற முழக்கமில்லை. திராவிட நாடு கோரிக்கையை முன்வைத்து, பகுத்தறிவு கருத்துக்களை முன்வைத்து அன்றைக்கு தேர்தலிலே போட்டியிட்டு 15 இடங்களில் சட்டமன்ற உறுப்பினர்களாக திமுக கழகத்தைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று வந்தார்கள் என்பது ஒரு பெரிய செய்தி. அதற்கு அடுத்து 62ஆம் ஆண்டு தேர்தல் வருகிற போது அன்றைக்கு ஆளும் கட்சியாக இருந்த காங்கிரஸ், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தலைமையிலே தான் அன்றைக்கு அது ஆளுங்கட்சியாக இருந்தது. இந்த 15 பேரையும் எப்படியாவது தோற்கடித்து விட வேண்டும் என்கிற முயற்சிகள் நடந்தன. அறிஞர் அண்ணா அவர்களே அந்த தேர்தலிலே வெற்றி வாய்ப்பை இழந்தார் என்றால் அதைவிட விந்தையான செய்தி வேறொன்றும் இருக்க முடியாது. எப்படி 67 பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வெற்றி வாய்ப்பை இழந்தாரோ அதுபோல 62 அண்ணா அவர்கள் அந்த வாய்ப்பை இழந்தார். 15 பேரில் 14 பேர் அந்த காங்கிரஸ் கட்சி விரும்பியபடியே வெற்றி வாய்ப்பை இழக்கிற நிலைதான் ஏற்பட்டது. ஆனாலும் அந்த அறையிலும் கலைஞர் அவர்கள் தப்பித்து வந்து தஞ்சை தொகுதியிலே வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினரானார். என்ன நடந்தது என்றால் 15 பேரை எப்படியாவது தோற்கடித்து விட வேண்டும் என்று நினைத்தார்கள். அந்த 15 பேரில் ஒருவர் வெற்றி பெற்றார். 57 தேர்தலில் தோல்வியடைந்த 49 இடங்களில் இப்போது திமுக கழகம் வெற்றி பெற்று 50 இடங்களில் சட்டமன்ற உறுப்பினர்களாக சட்டமன்றத்துக்கு வந்தபோது இந்த கட்சி மக்களிடத்திலே மெல்ல மெல்ல வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை அன்றைக்கு இருந்த அரசியல்வாணர்கள் அனைவரும் உணர்ந்து கொண்டார்கள். இப்படித்தான் திமுக கழகத்தினுடைய வளர்ச்சி தொடங்கிற்று. பிறகு 67 ஆட்சிக்கு வந்ததிலே இருந்து திமுக கழகமோ அல்லது திமுக கழகத்திலே இருந்து பிரிந்து போன கட்சியோ தான் இன்று வரையிலே ஆட்சியில் இருக்கிறது. இரண்டையும் ஒன்றாக பார்க்கிற ஒரு பார்வையும் இன்றைக்கு இந்த நடைமுறையில் இருக்கிறது. அது திட்டமிட்டு வேண்டுமென்றே திமுக கழகத்தை குறைப்பதற்காக பார்க்கப்படுகிற பார்வை. அப்படி இல்லாமல் இரண்டையும் தாண்டி திமுக கழகத்தினுடைய ஆட்சி நடைபெற்றது எத்தனை ஆண்டுகள் என்று கணக்கு பார்த்து அந்த ஆட்சி காலத்திலே மக்களுக்கு என்னென்ன நன்மைகளெல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் எண்ணி பார்த்தால் ஒரு மிகப்பெரிய பட்டியல் நம் முன்னால் நீளும். எல்லா வகையினருக்கும் எல்லா துறையினருக்கும் திமுக கழகத்தினுடைய ஆட்சி காலத்திலே செய்யப்பட்டிருக்கிற நன்மைகளை நாம் இந்த தேர்தல் காலத்திலே நினைவு கூற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. தேர்தல் நேரத்திலாவது நாம் அவைகளை நினைவு கூற வேண்டாமா? சரியாக சொன்னால் நாம் என்றைக்கும் எப்போதும் நினைவிலே வைத்து கொள்ள வேண்டிய பல நல்ல திட்டங்கள் இருந்திருக்கின்றன. ஆனால் இந்த தேர்தல் நேரத்திலாவது மிகச் சிலவற்றையாவது நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். திமுக கழக ஆட்சியிலே எல்லா துறையினருக்கும் நன்மைகள் செய்யப்பட்டன. மாணவர்களுக்கு, மீனவர்களுக்கு, தொழிலாளர்களுக்கு, ஏழை எளிய விவசாயிகளுக்கு, இன்னமும் சொன்னால் எந்த விதமான அமைப்பும் இல்லாத தொழிலாளர்களுக்கும் வாரியங்கள் ஏற்படுத்தப்பட்டன. அதுதான் குறிப்பிடத்தக்க செய்தி. அரசு ஊழியர்கள் அவர்களுக்கென்று அமைப்பு வைத்திருக்கிறார்கள். அவர்களால் அதனை போராடி தங்கள் கோரிக்கைகளை பெற முடியும். ஆனால் எந்த அமைப்பும் இல்லாமல் அமைப்பு சாராதவர்களாக இருக்கிறவர்கள், அன்ஆர்கனைஸ்டு செக்டார் என்று நாம் சொல்லுகிறோமே, அப்படி அமைப்பு சாராமல் இருக்கிற தொழிலாளர்கள், மூட்டை தூக்குகிறவர்கள், கூலி தொழிலாளர்கள், கட்டிடத் தொழிலாளர்கள், செருப்பு தைக்கிறவர்கள், சலவை தொழிலாளர்கள், இவர்களுக்கெல்லாம் எந்த சங்கமும் இல்லை. இவர்களெல்லாம் அமைப்பு சாராத தொழிலாளர்கள். இவர்களுக்கெல்லாம் வாரியங்கள் கண்டு அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு 17 வாரியங்கள் திமுக கழக ஆட்சியில் அமைக்கப்பட்டிருக்கின்றன என்பது மிகுந்த கவனத்துக்கு உரிய ஒன்றாக இருக்கிறது. எனவே இப்படி பல்வேறு வகையான பல்வேறு துறை சார்ந்த மக்களுக்கும் நன்மை செய்த அரசு கலைஞர் தலைமையிலான திமுக கழக அரசு என்பதை மக்கள் நினைவிலே மறக்காமல் நிறுத்தி கொள்ள வேண்டிய நேரம் இந்த நேரம். நாள்தோறும் நாம் கற்றறிந்த பல விஷயங்களை காட்டிலும் நாம் கற்றிடாத பல அரிய விஷயங்களை நம் சிந்தனைக்கு உரமட்ட வருகிறார் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள். நம் விடையளிவா நிகழ்ச்சி நிறைய பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். விளையாட்டு உளவியல், ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி என்னவெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம். விளையாட்டு எல்லாருக்கும் பொது, ஆட்டக்காரர்களுக்கு அது வாழ்க்கை. ஏன்னா அவங்க தொழில் ஆட்டம் அப்படிங்கிறதுனால எல்லாவற்றிற்குமே உளவியல் மிக மிக முக்கியமானது. மனம் சார்ந்த விஷயங்களை சரி செய்தல் தான்
நம்முடைய வேலையை சரியாக செய்வதற்கான ஒரு இதுவாக வழியாக அமையும். அது தொழிலாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும். அதே போல தான் ஆட்டத்திற்கும் முக்கியமான விஷயம் உங்களுடைய மனதை அதற்கேற்றவாறு மாற்றிக்கொள்வது, ஏகுவாக அமைத்து கொள்வது. இதுதான். இப்போது சில பேர் பார்த்திங்கன்னா உள்ளே போன உடனே முதல் பாலே அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ தோணும், ஏன்னா ஒரு செட்டிலிங் டைமே இல்லையான்னு. உள்ளே போய் எடுத்தோடனே முதல் பால், ரெண்டாவது பால். இப்போ 2020 மேட்ச் வந்ததுக்கப்புறம் அந்த கணக்கு நான் சொல்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற நேரமே கம்மி. நான் சொல்கிறது முன்னொரு காலத்தில் 5 நாள் விளையாண்டப்பவும் சரி, 1 நாள் விளையாண்டப்பவும் சரி. அப்போது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க தயார் நிலையிலே உள்ளே வர்றாங்க. இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அவர்கள் முன்னாடியே தான் ஆட்டக்களத்தில் இருப்பது போலவும் விளையாடி கொண்டிருப்பது போலவும் அவங்க கற்பனை பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட விஷுவலைசேஷன்னு சொல்கிறாங்க நாங்கள் சைக்காலஜியில். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை வெளியில் உட்காந்து பதட்டமாக பார்த்துக்கிட்டு நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் செட்டிலிங் டைம் நிறையா கொடுக்கறதுக்கு விட இவங்க மன அளவில் தான் விளையாண்டுருக்கிறோம். அந்த உடலையும் மனதையும் ஆடுவதற்கு முன்னால் இந்த பேடு கட்டி உட்காந்துருக்கப்பவே உள்ளே இருக்கிற மாதிரி கற்பனையில் போயிடுறாங்க. அப்போ உள்ளே போகும்பொழுது அது ஒரு தொடர்ந்த செயலாக தான் ஆகுது. அதே மாதிரி கஷ்டமான நேரம், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்ங்கிறாங்க. ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. உண்மையாக சொன்னால் என்ஜாய் பண்ணி விளையாடுற விளையாட்டு தான் நல்லா இருக்க முடியும். யாருமே மனசு அப்படியே போட்டு நம்ம எங்கேயோ தப்பாக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாத்தையுமே கஷ்டப்பட்டு படி, கஷ்டப்பட்டு வேலை செய், கஷ்டப்பட்டு விளையாடுன்னு. கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. இஷ்டப்படுறப்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது. ஆசையாக செய்யணும். எது படிக்கிறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும். ஆட்டமும் அப்படி தான், ஒரு ஆசையாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம். விளையாட்டாக செய்கிறதுங்கிறாங்கல்ல, அந்த விளையாட்டை எப்படி கஷ்டப்பட்டு விளையாடுறது கிடையாது. அது கிடையாது. என்ன ஆகிடுதுன்னா கவனச்சிதைவு ஏற்படுதுங்கிறோம். எதனால் கவனச்சிதம்? தொடர்ந்து ஒரு செயல் மீது செலுத்தும் பொழுது சில நேரம் அதிலிருந்து நம்மளோட இது விலகிடுது. அதுதான். அதனால் என்ன சொல்லிக் கொடுப்பாங்கன்னா, உளவியலாளர்கள் எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லிக் கொடுப்பாங்க. அதுவும் குறிப்பாக ரொம்ப நேரம் செய்ய வேண்டிய ரோல்ஸ் நிறையா இருக்குது. இப்போ இவர் விக்கெட் கீப்பர்னால் அவர் தொடர்ந்து முழுசாக இருப்பார், எல்லா நேரமும் இருப்பார். ஆட்டத்தின் முழுமையாக இருக்கக்கூடிய விக்கெட் கீப்பர் தான். அவருடைய கவனம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவரால் தான் பார்த்திங்கன்னா பல நேரங்களில் பவுலரை விட கூட அதிகமாக விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு விக்கெட் கீப்பர் தான். விக்கெட் கீப்பரில் ஒரு விக்கெட் டேக்கரில் ஒரு நியாயம் எப்படி பார்த்தா. அப்போ எல்லா நேரமும் அந்த பந்தை சரியான முறையில் பார்த்து, சரியான முறையில் பிடித்து, சரியான முறையில் ஸ்டம்பிங்கோ, ரன் அவுட்டோ, ஃபீல்டிங்கோ இல்லை கேதரிங்கோ செய்யணும். அப்படின்னா எந்த அளவுக்கு அவருக்கு அந்த கவனம் வேணும். இப்போ நீங்கள் தோனியோட வெற்றிக்கு முக்கியமான ஒரு இது என்னென்னா, முதல்ல ஒரு நல்ல விக்கெட் கீப்பர். அவருடைய முழு கவனமும் அதில் இருக்கும். அதை விட முக்கியமானது, விக்கெட் கீப்பராக எடுத்துக்கொள்வதன் மூலம் தன்னை ஒரு சாதுரியமான ஆட்டக்காரர் நிரூபிக்கிறார். எல்லா காலத்துலையும் அணியில் இருப்பதற்கான வேலையை முதல்ல செஞ்சுட்டார், துண்டு போட்டு வச்சுட்டாரு. அது தவிர ஒரு விளையாட்டை சரியான இடத்துல பார்க்கக்கூடிய இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று அம்பையர், இன்னொன்று விக்கெட் கீப்பிங் தான். கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். அவர் அங்கே இருக்கார். விளையாட்டின் மொத்த அதிகார மையமாக ஒரு விக்கெட் கீப்பர் இருக்கும் பொழுது ரொம்ப நிறையா விஷயங்களை சுலபமாக செய்ய முடியுது. ஆனால் இது அத்தனையும் வச்சுக்கிட்டு மனசை சிதறிடாமல் அந்த எல்லா நேரம் பந்தின் மேலும் ஆட்டக்காரர்கள் மேலே வைக்கிறது தான் அவருடைய சிறப்பான ஒரு என்ன சொல்லலாம், தலைமை தகுதின்னு சொல்லலாம். இப்போது எப்பவும் தேவைப்படுற நேரத்தில் திடீர்னு போயிடுது. அப்போ என்ன ஆகுது, கவனம் செதறி போகிறப்போ ஒரு சின்ன தவறு செய்கிறோம். விளையாட்டின் போது செய்யக்கூடிய சின்ன தவறு என்பது விளையாட்டை முடித்து கொள்ளக்கூடிய அளவிற்கு கூட மாறிடலாம். அப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, தொடர்ந்து ஒரே இடத்துல செய்கிறப்ப என்ன மனம் அயற்சி அடையுது. ரொம்ப நேரம் விளையாடுறப்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லாங் இன்னிங்ஸ் விளையாடுறப்போ ஒரு டயர்ட்னஸ் வந்துடும், அவங்களுக்கு அந்த ஃபெட்டிக் வந்துடும். அப்போ அந்த ஃபெட்டிக் வராமல் இருக்கிறதுக்காக நிறையா விஷயங்கள், விளையாடி முடித்த உடனே ஒரு பால் பாலை அடிச்சுட்டு திரும்பி அந்த பாலை ஒருத்தர் கைக்காக போய் சுற்றி வர நேரத்தில் இவங்க பால் மேலே ஃபோக்கஸ் பண்ணாமல் இந்த வெளியில் வானத்தை பார்க்குறது, கீழே தரையை பார்க்குறது, சுற்றி உட்காந்துருக்கவங்கள பார்க்குறது, வேறு சில செய்கைகள் செய்வது, இதெல்லாம் தன்னைத்தானே அதில் டீஃபோக்கஸ் பண்ணிக்கிறதுக்கான விஷயங்கள். கவனக்குவிப்பு, கவனச்சிதறல்னு பார்த்திங்கன்னா, கவனச்சிதறலை நம்மளாக செய்யணும். இந்த வேலையை தொடர்ந்து செய்கிறவங்க பல பேர் பார்த்திங்கன்னா, இந்த டெக்னிக் எல்லாமே உளவியலில் எல்லாருக்கும் பொருத்தமானது, ஆட்டக்காரர்களுக்கு மட்டும் கிடையாது. இப்போது தொடர்ந்து வேலை செய்கிறவங்க டயர்ட் ஆகிடுவாங்க, சில பேர் டயர்டே ஆக மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, விளையாட்டின் போதே சின்ன சின்ன இடையூறுகளை அவர்களே செஞ்சுப்பாங்க. ஒன்றும் இல்லை, உட்காந்துட்டே வேலை செய்கிறீங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்கும் உங்களுக்கு. சும்மா ஒரு எழுந்து போய் பாத்ரூம் போயிட்டு வந்தால் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால தான் இன்றைக்கி பல பேர் டீ குடிக்க போகிறது, பாத்ரூம் போகிறது, சிகரெட் எல்லாம் ஏன் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, அந்த வேலை பளு, அதுலேருந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த விஷயங்கள் தான். அதெல்லாம் உடலுக்கு ஒரு சின்ன ரிலீஃப் கொடுக்குறாங்க. இதை
இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி ஷாப் ஃப்ளோர்லலாம் பல இடங்களில் பல நிறுவனங்களில் ஒரு சின்ன பிரேக் கொடுத்து அதில் எல்லாம் ஸ்ட்ரெச் அவுட் பண்ணுறாங்க. ஒரு 30 செகண்டு இல்லை ஒரு சின்ன நடனம் 1 நிமிஷம் 2 நிமிஷம் பண்ணால் கூட திரும்பி வந்து உட்கார்றப்போ உடலும் மனசும் மாறிடுது. அப்போ நம்மளாக கொடுத்துக்கிறது தான் இது. நம்ம இதுக்காக நம்ம போயெல்லாம் ஏற்படுத்த முடியாது. இப்போ இதே மாதிரி தான் விளையாட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் கவனத்தையும் அங்கே வைக்கணும், கவனத்தை அங்கேருந்து எடுக்கணும், ரெண்டையுமே செய்யணும். ஒரே இடத்துல கவனம் ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா போர் அடிச்சு போயிடும். இப்போ இவங்களே அப்படி தான், பசங்களை நீங்கள் படின்னு புக்கே கொடுத்தீங்கன்னா எப்போ அந்த புக்கில் கண் எடுக்கலான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு டைம் கொடுத்துட்டு திருப்பி ஒரு பிரேக் கொடுத்து திருப்பி, ஆனால் நம்மளாளுக்கு என்னென்னா பிரேக் கொடுத்தா திரும்பி வர மாட்டான்னு ஒரு பயம். அதனால் பிரேக்கே கொடுக்கறதில்ல. அவன் என்ன பண்ணால் முதலே பிரேக் ஆகிடுறான். இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இது ரெண்டையும் கலந்து கொடுப்பதன் மூலம் தான் விளையாட்டு பாடமாகட்டும் எல்லா இடத்தையும் கலந்து செய்வதன் மூலமாக ஒரு வேலையை தொடர்ந்து நம்ம என்ன செய்யலாம். இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. உறவு சிக்கல்கள் இருக்குது. அந்த உறவு சிக்கல்கள் இருக்கும் பொழுது விளையாட்டு வந்து பாதிக்கப்படுகிறது. எல்லாருமே விளையாட்டுன்னு ஏதாவது ஒரு காலத்தில் உறவு சிக்கல் இருப்பாங்க. அப்போ அதெல்லாம் எப்படி சரி பண்ணுவது, இது எல்லாம் தான் வந்து விளையாட்டு ஆலோசகருடைய முக்கியமான வேலை. தவிர எல்லாருக்கும் எல்லாமே வராதுங்க. எதுவாக விளையாட்டில் மட்டும் இல்லை, எந்த துறையிலுமே நமக்கு சில விஷயங்கள் ரொம்ப நல்லா வரும், சில விஷயங்கள் சுமாராக வரும், சில விஷயங்கள் வராது. நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால் எந்தெந்த விஷயங்கள் வராது என்பதை நல்லா முதலே தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஊரில் ஒரு அப்ரோச் என்னென்னு கேட்டிங்கன்னா, எது வரலையோ அதை இம்ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லி காலம்புற அதிலே போட்டுருவாங்க. பல பேர் நான் பார்த்துருக்கேன், பெற்றோர்கள் எது வரலையோ ஆனால் அதுதான் முக்கியம் நல்லதுன்னு நினச்சி கொண்டு போய் சேர்த்துட்டு வாழ்க்கை பூரா டியூஷனில் அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் மாற்றி அவங்களுக்கு ரொம்ப நல்லா வர்ற விஷயங்களுக்கு டியூஷனுக்கு போய் கோச்சிங் வைங்க, ஒரு அட்வான்ஸ்டு கிளாஸஸ் வைங்க, அவன் எங்கேயோ போவான். அதே தான் இங்கே விளையாட்டுலேயும் நமக்கு ரொம்ப நல்லா வர்ற விஷயங்களை எது என்று தேர்வு செய்து அதற்கான பயிற்சி கொடுத்து அதை இலகுவாக செய்ய வைப்பது என்பது தான் உளவியல் நிபுணரோட வேலை. கோச்சுக்கு எப்படியெல்லாம் கோச் பண்ணலாம் அப்படிங்கிற இன்புட்ஸ் கொடுக்கறது கூட சைக்காலஜிஸ்டோட வேலை. ரொம்ப ஜாலியாக சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு. அடுத்த வாரமும் தொடர்ந்து விளையாட்டு உளவியலை பற்றி பேசுவோம்.